பாலிமர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட கால் நக்கி. பிஜேபி காலை வந்து நக்கி பிளப்புவாதம் நடத்துறவன் தான் பாலிமர் டிவி. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேனல் திவால்ல போகுது. லோன் கட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்போ வந்து அவர் வந்து யாரை நாட்டுறாருன்னா சேனலை முழுமுறை. அப்போ பிஜேபியை போய் நாட்டுறாரு. யார எங்க தலைவரை டார்கெட் பண்ணுன்றான். போய் பிசிகேவை டார்கெட் பண்ணுறது டார்கெட் மார்க்சிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட் வழியா அவங்க வழியா வந்து போராடி அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்க தலைவர் வந்து வழி நடத்துறாரு. ஸோ இயக்கத்தை வழி எடுத்துக்கோங்க. அவனால எதுவும் பண்ண முடியல. அப்போ இருக்கிற தலித் கட்சிகள், இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றான், பிஜேபி காரன் வெளியே வாங்கிடுறான். அப்போ எங்க தலைவருக்கே வந்து அவன் பிளாக் செக் கொடுத்து வேலைக்கு அவன் பார்த்தான். தலைவர் ஒரே சொன்னார், பணத்தை சொல்லியிருப்பாங்க. தலைவர் வீட்டுக்குள்ள ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு, பணத்தை என் மயிருக்கு சமம் சொல்லியிருப்பாரு. வீடியோலாம் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வரும். அதனால அவனால அது எதுவுமே பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற தமிழ்நாட்டில் திமுகவை கூட்டணியில் ஸ்ட்ராங்கான கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அப்போ அவன் திமுக இருக்கிற கட்சியில உடைக்கணும்னா விடுதலை சிறுத்தையை உடைச்சா உடையணும்னு அவனோட தாட் சொல்லி அமித்ஷா கூட வந்து போய் ஒரு பர்சனல் மீட்டிங் வச்சு அண்ணாமலையை மாத்திட்டு நயனார் நாகேந்திரன் வந்து அதிமுக இருந்தார். ஸோ அவங்களாம் வந்து ஒன்னா இருந்த ஆளுங்க. நயனார் நாகேந்திரன், எடப்பாடியார் அவங்களாம் வந்து நம்மளுக்கு ஃபேரான ஆளை தலைவராக போட்டோம்னா நமக்கு இதுவாக இருக்கும். நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு உண்மையா பியூஸ் பண்ண போயிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பியூஸ் பிடிச்சி ஓரம் கட்ட வச்சிட்டாங்க. இன்சிடென்ட் நடந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ்ல வருது நியூஸ். அண்ணாமலை உடனே ட்விட் பண்றாரு, உடனே சோசியல் மீடியாவிலே உடனே பதிவு போடுறாரு. பாலிமர்க்கு வந்து ஒரு ஏவல் பண்ணலாம். பிஜேபியால ஒரு ஏவி விட்ட ஒரு ஏவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர். தலைவர் பேசினாலே ஒரு ரத்த நாட்டில் பிடிக்கும். அப்படியே அந்த ஒரு சும்மா ஒரு இருந்த ஒரு ஆளை கூட ஒரு போராளியாக உண்டாக்குற ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு எங்க தலைவர். அண்ணாமலையும் ஒரு ஏவல். அண்ணாமலை பெரிய ஏவல், பாலிமர் சின்ன ஏவல், அவ்வளவுதான். அண்ணாமலை எங்கன்னே தெரியல. நயனார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர் பிஜேபி. ஆனா நயனார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை உள்ள ஒன்றும் அண்ணாமலை வந்து நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாருன்னா எங்க தலைவரை பத்தி பேசணும். எங்க தலைவரை பத்தி பேசினா அவர் வந்து இருப்பிடத்தை காமிச்சு முடியும். இன்னைக்கு வந்து எங்க வேணா பாருங்க, டெய்லி 365 நாளும் எங்க தலைவரை பத்தி பேசாத ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி கூட இருக்க மாட்டாங்க. 365 நாள் எங்க தலைவரை பத்தி பேசுவாங்க. ஒரு எல்லா கட்சியோட எந்த கட்சி அந்த கட்சி இல்ல, இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில எல்லா கட்சியுமே எங்க தலைவர் நிர்வாகிகள் எங்க தலைவர் பேரை 365 நாளும் உச்சரிப்பாங்க. அவனால அப்படி பேசினா மட்டும்தான் அரசியல் நினைக்கிறாங்க. அவங்க கொள்கை ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை அவர்களே, நீங்க வந்து மூட்டுக்கு வந்து ஒரு சிறுத்தை கிட்ட மோதுறீங்க, சரிங்களா? கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஆடுக்கு உங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும். ஒரு ஆட்டு குட்டியா இருந்தாலும் ஆடா இருந்தே நீங்க வந்து ஒரு சிறுத்தை கிட்ட மோதும் போது நீங்க ஏதோ ஒரு ஆடு சண்டை போடுறோம் போல. ஆடு நம்ம 2 ஆடு சிறுத்தை சைலண்டா தான் இருக்கிறோம். அப்படி சீர்தான் வச்சுங்க, லேட்டா தான் நீங்க பிரியாணி ஆயிடுவீங்க. அண்ணாமலை அவர்களே, கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்ப எப்படி ஆஃப்ல இருக்கீங்களோ இதே மாதிரி ஆஃப்லைன்லயே இருந்துட்டு போங்க. தொகுதிக்கு ஆப்போசிட்டா பிஜேபியில நீங்க கேண்டிடேட் போட்டு முடிஞ்சா ஒரு தொகுதி எங்க கட்சி நிர்வாகிகள் நிற்பாட்ட கேண்டிடேட் கிட்ட ஒரு தொகுதி நின்று ஜெயிச்சுட்டாங்க. ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க, ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க, சரிங்களா? நீங்க முடிஞ்சா நீங்க மோதி பார்த்து வேற எந்த கட்சிகளா இருக்கு விடுதலை சிறுத்தை கேண்டிடேட் ஆப்போசிட்டா நீங்க கேண்டிடேட் போட்டு ஜெயிச்சு கொடுங்க. அண்ணாமலை சாரி நயனார் நாகேந்திரன், அண்ணாமலை லீடர்னே அந்த அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் கிடையாது, சரிங்களா? இதுதான் வேற ஏதோ சொல்றாங்க, நாளைக்கு வந்து இது இருப்பாங்களே அந்த ஒரு இது அவங்களுடைய பயம் ஒரு நட்சத்திர தலைவர் உண்டாக்கி இருக்காங்க. என்ன அச்சனா, இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து கட்சி வந்து மறந்துடுச்சு. அப்படி பிஜேபி வெர்சஸ் பிசி கேட்டாங்க. விடுதலை சிறுத்தையா இல்ல பிஜேபியா பார்க்கலாம், பானை சின்னமா இல்ல தாமரை சின்னமான்னு பார்க்கலாம். ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க, சரிங்களா? சமூக நீதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்சி ஊடகம் மாநில துணை செயலாளர் நவீன்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் நவீன்குமார். வணக்கம் சார். சார், இப்போ சமீப காலமா பாலிமர் செய்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் ஒரு பிரச்சனையா உங்களை பத்தி ஒரு நெகட்டிவிட்டியை அவங்க பரப்பிட்டு இருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? என்ன ரீசன், என்ன காரணம் சார்? ஆக்சுவலி இது நெகட்டிவிட்டின்றது எங்களுக்கும் பாலிமருக்கும் ஒன்றும் கிடையாது. பாலிமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கால் நக்கி. பிஜேபி காலை வந்து நக்கி பிளப்புவாதம் நடத்துறவன் தான் பாலிமர் டிவி.
அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எங்கள விமர்சனம் பண்ணியாக்குறான். இதுக்கு என்ன ரீசன்னா, பாலிமர் டிவி வந்து கல்யாண சுந்தரம் நிறுவனர் வந்து யாருன்னா, கல்யாண சுந்தரம். அவர் யாருன்னா, சேலத்துல ஒரு கிராமத்துல கேபிள் டிவி வச்சு ஆப்பரேட்டரா இருந்தாரு. கேபிள் டிவி வச்சு வியாபாரம் பண்ணியிருந்தாரு. இப்ப நம்ம இந்த டிவிங்கலாம் வீட்லலாம் ரூ. 200 250 லைன் போடுறாங்க பாருங்க. அந்த இதுல வந்து தொழில் பண்ணியிருந்த ஆளு. அவர் வந்து திடீர்னு ஒரு பாலிமர் டிவின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஒரு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும். ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும்னா, எவ்ளோ பெரிய வேலை, எவ்ளோ சேட்டலைட் பர்மிஷன் வாங்கணும், எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அப்போ அவர்கிட்ட நிதி எங்க இருக்கு? பணம் இருக்கு. அவரு ஒண்ணும் பரம்பரை பணக்காரனும் கிடையாது. அப்போ பேங்க்ல லோன் மூலியமா போறாரு. லோன் எடுக்குறாரு பேங்க்ல. லோன் எடுத்து பாலிமர் டிவின்னு ஒரு சேனல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சோனே, சேனல் திவால்ல போகுது. சேனலு திவால்ல போகுது. லோன் கட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்போ வந்து அவர் வந்து யார நாடுறாருன்னா, சேனல முழுங்க விடக்கூடாது. அப்போ பிஜேபிய போய் நாடுறாரு. பிஜேபியில போய் நாடுனோனே, பிஜேபிக்காரன் உன்ன நான் காப்பாத்தி விடுறேன். உன்ன நான் ஃபைனான்ஷியலா சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் எல்லாம் பண்றேன்ட்டு போய் கால்ல வந்து கால நக்குறாரு. நக்குனோனே என்ன பண்றான் பிஜேபிக்காரன், நீ போ தமிழ்நாட்டுல டார்கெட் பண்ணு. யார? எங்க தலைவர டார்கெட் பண்ணுன்றான். போய் விசிகேவ டார்கெட் பண்ணு. விடுதலை சிறுத்தைய டார்கெட் பண்ணு. ஏன் டார்கெட் விடுதலை சிறுத்தைன்றான்னா, இன்னைக்கு கொள்கை ரீதியாக எதுக்குமே சமரசம் ஆவாம ஒரு தேசிய இப்போ இன்னைக்கு தேசிய கட்சியா இருக்கிற பிஜேபி கிட்ட சமரசம் ஆவாம இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான். எங்க தலைவர் தான். அது இந்த ஊர் அறிஞ்ச விஷயம், அது நாடு அறிஞ்ச விஷயம் எல்லாமே. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு கொள்கை ரீதியா அவர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட் வழியா அவங்க வழியா வந்து போராடி அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்க தலைவர் வந்து வழி நடத்துறாரு. ஸோ அந்த இயக்கத்தை வழி நடத்தி போனோன்னே அவனால எதுவும் பண்ண முடியல. அப்போ இருக்கிற தலித் கட்சிகள், இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றான் பிஜேபிக்காரன் விலைக்கு வாங்கிடுறான். அப்போ எங்க தலைவருக்கே வந்து அவன் பிளாங்க் செக் கொடுத்து விலைக்கு வாங்க பார்த்தான். தலைவர் ஒரே சொன்னார், பணத்தை சொல்லியிருப்பாங்க தலைவர் மீட்டிங்ல ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு ஸ்டேஜ்ல. பணத்தை என் மயிருக்கு சமம்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ எல்லாம் யூடியூப்லாம் போட்டீங்கன்னா வரும். அதால அவனால அது எதுவுமே பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற தமிழ்நாட்டுல திமுகவை கூட்டணியில ஸ்ட்ராங்கான கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அப்போ அவன் திமுக இருக்கிற கட்சியில உடைக்கணும்னா விடுதலை சிறுத்தையை உடைச்சா உடையணும்னு அவனோட தாட்டு. அந்த தாட்டை எது பண்ணன்றதுக்காக என்ன பண்றான், நீ அவனை விடுதலை சிறுத்தை எலெக்ஷன் வேற கிட்டக்க வருது பாத்தீங்களா, இந்த 5-6 நல்லா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு 5-6 மாசமா நல்லா நம்மள இது பண்றான். எங்க கட்சி எங்க தலைவரை விமர்சனம் பண்றான். அதால வந்து என்ன பண்ணா அந்த கூட்டணியை உடைக்கணும். உடைச்சிட்டா அவனோட டார்கெட் என்னன்னா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றணும்ட்டு. அவன் வந்து இன்னைக்கு வந்து 2020 அவனுக்கு நல்லா தெரியும் 2026ல அவனால ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா அவனோட டார்கெட் என்னன்னா ஓட் பேங்க் ப்ரூஃப் பண்ணணும். ஒண்ணு 2வது ஒரு தொகுதியா டெவலப் பண்ணே போனான். அவன் அப்படியே ஒரு தொகுதியா கைப்பற்றணும். இன்னைக்கு கோவை மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் லைட்டா அப்படியே கைப்பற்றணும். அப்படியே இந்த வாட்டி ஒரு 10 சீட்டு வந்தா போதும் நம்மளுக்குன்னு தான் இன்னைக்கு அதிமுகன்ற எதிர்க்கட்சியை வந்து பலவீனமாக்கி அவங்களுக்குள்ள வர வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு எடப்பாடியார் இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்களா அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஐக்கியமாகி இன்னைக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதான் எங்க தலைவர் சொல்லுவாரு, எடப்பாடி அவர்கள் வந்து உங்களோட இருப்பிடத்தையும் உங்களோட எதிர்கட்சின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனையும் நீங்க வந்து தக்க வச்சுக்குங்க. நீங்க தனிச்சு நில்லுங்க. உங்களோட இது ப்ரூஃப் பண்ணுங்கன்னு எங்க தலைவர் வந்து இப்ப மேடைக்கு சொல்றாங்க. இத வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்க தலைவரை வந்து என் தலைவர் தலைவர் வந்து முட்டு கொடுக்குறாரு திமுக. எங்க தலைவர் முட்டு கொடுக்கலாங்க. சமூக நீதிக்காக நிக்கிறாரு எங்க தலைவர். கூட்டணி தர்மம்னு இருக்குல்ல, அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுற ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க தலைவர் தான். இன்னைக்கு எங்க தலைவர் இல்லைன்னு வச்சுங்களேன், ஈஸியா உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிஜேபி காரெல்லாம் இன்னைக்கு கங்கணம் கட்டின்னு அலையறான். அதுக்குதான் வந்து எடப்பாடியார் வந்து என்ன சொன்னாரு, இன்னைக்கு அண்ணாமலை கொஞ்சம் தான் வந்தோன்னே அண்ணாமலையை மாத்துங்கன்னு சொல்லி அமித்ஷா கூட வந்து போய் ஒரு பர்சனல் மீட்டிங் வச்சு அண்ணாமலையை மாத்திட்டு நயினார் நாகேந்திரன் வந்து அதிமுக இருந்தார். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒன்னா இருந்த ஆளுங்க. நயினார் நாகேந்திரன், எடப்பாடியார் அவங்களாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபேரான ஆளா தலைவரா போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்ட்டு நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. போட்டு அண்ணாமலை ஃபியூஸை பிடிட்டாங்க. ஒரு அம்மா வந்து
பிரியாஸ்டி நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். அந்த அம்மா வந்து எங்க தலைவரை பத்திலாம் கொஞ்சம் விமர்சனம் கொஞ்சம் நல்லா பண்ணிச்சு இப்போ. அது பாவம் அது குடுக்குற ஒரு துட்டுக்காக ஒரு 500, 1000, 2000, 3000 காசு குடுக்கறதுக்காக அந்த அம்மா பேசுது. ஃபியூஸ் புடுங்குன பல்ப் அதுன்ட்டு. இன்னைக்கு உண்மையா ஃபியூஸ் புடுங்குன பல்ப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய ஃபியூஸ் புடுங்கி ஓரங்கட்ட வச்சுட்டாங்க. ஸோ அவர் வந்து அண்ணாமலை அவரோட இருப்பிடத்த காமிக்கிறதால, இன்னைக்கு அ அந்த இவங்க அந்த ராஜீவ்காந்தி அந்த இது பார்த்திருப்பீங்க. அட்வொகேட் எங்க தலைவர் வண்டிய மறைச்சு, அந்த பிரச்சனை பண்ணி இறங்கி வந்தது. அத வந்து இடிச்சிட்டேன்னு சொல்லி காமிச்சானுங்க. அது அப்படியே பரபரன்னு போயிருந்தது. ஒரு 10 நாளா போயிருந்தது. என்ன ஆச்சு லாஸ்ட்டா சிசிடிவி கேமரால எங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தோழர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா, சிசிடிவி கேமரா ஒண்ணு ஒண்ணா கேதர் பண்றாரு. இப்ப அவரு கூட YouTubeல ஒரு வீடியோ வந்து இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. கேதர் பண்ணி இன்ச்சா டைமிங் செகண்ட் நொடி அவன் எப்படி வந்தான், எங்க போனான், மேல போயிட்டு வந்தானா, கீழ இருந்தானா, இன்ச்சா உள்ள போன கேட்ல அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம் YouTubeல. உள்ள போன வரைக்கும் பார்த்திருக்கான். அவன் அவ்வளோ ரிலாக்ஸா கேட்ட மூட்டு போய் ரிலாக்ஸா போயிட்டு பண்றான், பேசுறான், உட்கார்றான். ஸோ எல்லாமே இது வந்து ஒரு ஸ்கிரிப்டான ஒரு இதான அந்த இன்சிடென்ட் நடந்து ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, பாலிமர் நியூஸ்ல வருது நியூஸ். அண்ணாமலை உடனே ட்வீட் பண்றாரு. உடனே சோசியல் மீடியால உடனே பதிவு போடுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கதை வந்து ஒரு கதையா கிரியேட் பண்ணி இது அது பண்ணோம். இவனுங்க என்னமோ நினைச்சிட்டானுங்க. சும்மா நோன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் ஒரு பதற்றத்தை உருவாக்கணும்னா அது வாய்ப்பு கிடையாது. எங்க தலைவர் கொள்கை ரீதியா வந்து மூவ் பண்றாரு அப்படின்னு எதிர்பார்க்கறானுங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அத வந்து என்னென்னமோ பண்ணானுங்க. இப்ப லாஸ்ட்டா இவனுங்களுக்கு எல்லாருக்கும் தான் ஃபியூஸ் போயிடுச்சு. ஏங்க அன்னைக்கு அண்ணாமலை அவ்வளோ ஆக்டிவா போட்டாரு. இப்ப இந்த இன்சிடென்ட் இந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்லாம் நாங்க பதிவு போட்டு எங்க கட்சியில இருந்து எல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு அறிக்கை கூட போடல, ஒரு பதிவு போடல அண்ணாமலை. ஏன் அண்ணாமலையே எங்க இருக்காருன்னு தெரியலீங்களே இப்போ? எங்க போனாரு அண்ணாமலை? அப்போ இது பாலிமர் டிவிக்கும் எங்களுக்கும் இது கிடையாது. பாலிமர் டிவி வந்து ஒரு ஒரு ஏவல் பிஜேபியால ஒரு ஏவி விட்ட ஒரு ஏவல் தான் வந்து பாத்தீங்கன்னா பாலிமர். பாலிமருக்கு எங்களுக்கு கிடையாது. அதால சொல்றோம். இருந்தா அந்த ஏவலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் இருக்காரு பாத்தீங்களா? அவரு வந்து அவரோட டேட்டா பேஸ் ஃபுல்லாமே அந்த ஈசிஆர் பங்களால வந்து எங்க கட்சியில எல்லாம் இருக்கு. எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரோட விடுதலை சிறுத்தை கிட்ட எல்லாரோட மேலிட பொறுப்பாளர் எல்லார்கிட்டயும் அது இருக்கு. அதால எங்க தலைவர் வந்து கொஞ்சம் எல்லாம் சைலண்டா இருங்கப்பா. எங்க தலைவர் முகத்துக்காக எல்லாரும் பார்த்துட்டு அவரோட அவரோட பேச்சுக்கு நாங்க கட்டுப்படுறதால எல்லாரும் சைலண்டா இருக்கிறோம். இது ஒண்ணுதான் காரணமே தவிர, எதிர்த்து பேசுறதுக்கோ, இல்ல எதிர்த்து எங்களை அறிக்கை விடுறதுக்கோ எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்ப பாருங்க நான் கூட அறிக்கை விடல. என்ன நடந்ததோ அதை யதார்த்தத்தை நான் பேசுறேன் நான். அதாலதான் சொல்றோமேனே தவிர, மத்தபடி எங்களுக்கும் அந்த பாலிமர் டிவிக்கோ எங்களுக்கோ ஒன்றும் அந்த அளவுக்கு இல்ல. எங்களை எதிர்க்கிற அளவுக்கு பாலிமர் டிவிக்கு ஒரு தெம்பு கிடையாது. எங்களை 90 காலத்துல எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்க ஒரு ஒரு பேச்சே வந்து வீச் மாதிரி இருக்கும். எங்க தலைவரோட ஸ்பீச். அவர் எங்க தலைவர் பேசினாலே அது ஒரு இந்த ரத்த நாட்டுல அப்படியே துடிக்கும் அப்படியே. அந்த ஒரு ஒரு போ சும்மா ஒரு இருந்த ஒரு ஆளை கூட ஒரு போராளியாக உண்டாக்குற ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு எங்க தலைவர். ஸோ பாலிமர் டிவிக்கும் எங்களுக்கும் ஒன்றும் விமர்சனன்றது ஒன்றும் கிடையாது. அவன் சின்ன பையன் பாலிமர் டிவின்றவன். அவனை வந்து நீங்க பேசி நீங்க ரொம்ப பெரிய ஆளாக்குறீங்க. அது வந்து தப்பான கருத்து. நீங்க சொல்றது பாலிமருக்கும் எங்களுக்கும் என்ன நெகட்டிவ்ன்றீங்களா? அது வந்து சும்மா அது இதுல நம்ம எடுத்துன்னு வர முடியாது. அப்புறம் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, திரு அண்ணாமலை அவர்கள் தான் கைக்கூலி வந்து பாலிமர் டிவி அப்படின்னு சொல்றீங்களே. அண்ணாமலையோட கைக்கூலி இல்லைங்க. பிஜேபியோட கைக்கூலின்றேன் நானு. அண்ணாமலையும் ஒரு ஏவல். அண்ணாமலை பெரிய ஏவலு, பாலிமர் சின்ன ஏவல். அவ்வளவுதான். அண்ணாமலை எங்கன்னே தெரியல. நயனா நாகேந்திரன் தான் மாநில தலைவர் பிஜேபிக்கு. ஆனா நயனா நாகேந்திரன் ஒரு வார்த்தை உள்ள ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை வந்து நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாருன்னா, எங்க தலைவரை பத்தி பேசணும். எங்க தலைவரை பத்தி பேசினாதான் அவர் வந்து இருப்பிடத்தை காமிச்சுக்க முடியும். இன்னைக்கு வந்து எங்க வேணா பாருங்க டெய்லி 365 நாளும் எங்க தலைவரை பத்தி பேசாத ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகி கூட இருக்க மாட்டாங்க. 365 நாள் எங்க தலைவரை பத்தி பேசுவானுங்க. எல்லா கட்சியோட எந்த கட்சி அந்த கட்சி இல்ல. இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சியில எல்லா கட்சியுமே எங்க தலைவர் நிர்வாகிகள் எங்க தலைவர் பேரை 365 நாளும் உச்சரிப்பான். அவனால அப்படி பேசினா மட்டும்தான் அரசியல் நடத்த முடியுமே தவிர அவனுக்கு கொள்கை ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எங்க தலைவரை பத்தி பேசினா மட்டும்தான் அவனால அந்த பிளப்புவாதத்தை நடத்த முடியுமே. ஒரு கட்சி நடத்த முடியும். அந்த நிலைமைக்கு உருவாக்கப்பட்டோம் நாங்க. சரிங்களா? அதுதான் ரீசனே தவிர எங்களுக்கும் அண்ணாமலைக்கோ அதெல்லாம் தனிப்பட்ட முரண்பாடு எதுவும் கிடையாதுங்க. அண்ணாமலைன்றது ஒரு ஏவல். அவ்வளவுதான். அவரு பெரிய ஏவல், பாலிமர் டிவி சின்ன ஏவல். எல்லாருமே இன்னைக்கு ஏவல் தான். எல்லா ஏவலுக்கும் நாங்க எல்லா பில்லி சூனியத்துக்கும் நாங்க எதிர்த்து நின்று போராடுவோம் நாங்க.
இது எந்த இதுல வந்து சேர்க்குதுன்னு தெரியல அண்ணாமலையெல்லாம். அதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்குங்க அண்ணாமலை அவர்களே. நீங்க வந்து மோதுறது வந்து சிறுத்தை கிட்ட மோதுறீங்க. சரிங்களா? கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. நீங்க ஆடுன்ட்டு உங்களுக்கு ஒரு நெனப்பு இருக்கட்டும். நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தேன்னு, ஆடா இருந்தேன்னு நீங்க வந்து ஒரு சிறுத்தை கிட்ட மோதும்போது, நீங்க ஏதோ ஒரு ஆடு முட்டி முட்டி சண்டை போட்டுக்கிறோம் போல ஆடு நம்ம 2 ஆடுன்னு வச்சுக்கிறீங்க. சிறுத்தை சைலன்ட்டா தான் இருக்கிறோம். அப்படி சீறுனோம்னு வச்சுக்கங்க, வேட்டை தான் அன்னைக்கு பிரியாணி ஆயிடுவீங்க. அண்ணாமலை அவர்களே கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்ப எப்படி ஆஃப்ல இருக்கீங்களோ, இதே மாரி ஆஃப்லைன்லயே இருந்துட்டு போங்க. எல்லாருக்கும் நல்லது. 2026 எலக்ஷன்ல சந்திக்கலாம். அன்னைக்கு தெரியும். விடுதலை சிறுத்தை கட்சியில நாங்க எங்க தலைவர் நிப்பாட்டுறாரு பார்த்தீங்களா, எந்தெந்த தொகுதியிலன்னு. அந்த தொகுதிக்கு ஆப்போசிட்டா பிஜேபில நீங்க கேண்டிடேட் போட்டு முடிஞ்சா ஒரு தொகுதி எங்க கட்சி நிர்வாகிக நிப்பாட்டுற கேண்டிடேட் கிட்ட ஒரு தொகுதி நின்னு ஜெயிச்சு பாருங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேங்க. ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். சரிங்களா? நீங்க முடிஞ்சா நீங்க மோதி பார்த்து வேற எந்த கட்சிகளும் இல்ல. விடுதலை சிறுத்தை கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டா நீங்க கேண்டிடேட் போது நின்னு ஜெயிச்சு பாருங்க. ஜெயிச்சு குடுங்க அண்ணாமலை அவர்களே. சாரி நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைன்ற லீடர்னே எனக்கு வந்துட்டு இருக்கு. அண்ணா அந்த அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இதுதான் வேற ஏதோ கருத்து இல்ல. வேற சார். இப்போ உங்களுடைய தலைவரோட மனநிலை என்ன? இப்ப இந்த ராஜீவ்காந்தி இஷ்யூ எல்லாம் நடந்தது இல்லைங்களா? ஆமா. ஸோ அது இப்போ அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த உயர்நீதிமன்றத்துல என்ன நடந்தது? ஆமாங்க. இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதாவது நீங்க வழக்கு ஏதாவது தொடர்ந்திருக்கீங்களா? அவங்க இப்போ நெறைய வழக்கு தொடர்ந்திருக்காங்க உங்க மேல. அதாவது அவங்க வழக்கு வந்து யார் வேணா எப்படி வேணா போடலாங்க. அந்த வழக்கு ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. வழக்குன்றது இப்போ எங்க பேர்லலாம் எவ்வளவோ வழக்கு இருக்குங்க எங்க கட்சியில. அதுக்கு கூட வந்து சொல்றானுங்க, ரவுடிங்க இருந்தா தாங்க வழக்கு போடுறோம். அப்படி சொல்ல. கொள்கை ரீதியாக மக்களுக்காக போராடணும். அதுக்கு நீ வழக்கு வாங்க தான் தலைவர்லாம் சொல்லி, கட்சிக்குள்ள எடுத்துன்னு வந்தாரு எங்கள எல்லாரையுமே. வாய்க்கரிசி போட்டு வாங்க. என் பின்னாடி வந்தா உங்களுக்கு வந்து பூ மாலை விழாது. கல்லுல தான் அடிப்பாங்க. எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் நாங்க அரசியல்ல வந்து நிக்கிறோமே. ஸோ வந்து இன்னைக்கு இந்த ராஜீவ்காந்திய இவனுங்க பண்ற அந்த ஸ்கிரிப்ட் டைரக்ஷனுக்காக பண்ற இதுக்காக எங்க தலைவர் தான் இதெல்லாமே தலைவருங்க. அடிப்பட்ட தொண்டன். நான் என்ன மாரி ஆள் போதாங்க இவங்கள எதிர்க்கிறதுக்கு. இதுக்கு போய் வந்து எங்களுக்கும் எங்க தலைவருக்கும் என்ன மனநிலைன்றீங்க. அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்குங்க. எங்க தலைவருக்கு. இத போய் நீங்க வந்து பேசுறீங்க. இவங்களுக்கு என்ன இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கட்சி வந்து தேசிய தலைவர் ஆயிட்டாரு எங்க தலைவர். இப்ப அது ஒரு காண்டு அவங்களுக்கு. என்னடா தேசிய தலைவர்ன்றாங்களே, நாளைக்கு வந்து எதிர்த்து வந்து நிப்பாங்களான்ட்டு. அந்த ஒரு இது அவங்களுக்கு ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. அச்சத்த உண்டாக்கி விட்டோம் நாங்க. எங்க தலைவர் உண்டாக்கி விட்டாங்க அந்த அச்சத்த. என்ன அச்சம்னா, இன்னைக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டில்லி எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து கட்சி வந்து பரவிடுச்சு அப்படியே இன்னைக்கு. அவ்ளோ பரவி அவ்வளோ இருக்குது. இன்னைக்கு ஆந்திராலலாம் பார்த்தீங்கன்னா, கட்சி இன்னைக்கு அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு விசிகே கட்சி. கர்நாடகால ஸ்ட்ராங்கா இருக்கு. கேரளால வரகண்ட கேரளா சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதி அடிச்சே ஆவோங்க நாங்க. நான் கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுக்கிறோம் கேரளால. கேரளால வந்து கேரளா இன்சார்ஜ் அண்ணன் எங்க தலைமை செயலாளர் இளம் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கேரளா ஸ்டேட்ட அவ்வளோ வலிமையா ஒரு மாவட்டத்தையும் அவ்வளோ ஏன்னா ஏன் சொல்றேன்னா, நான் இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்ல என் கேண்டிடேட் ஒண்ணு போட்டோம் நாங்க. இந்த தொகுதிக்கு ஒண்ணு போட்டோம். என்ன தொகுதி தெரியுமா? அது இடுக்கி தொகுதிக்கு போட்டோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அப்பதான் நான் போய் நேரடியா பார்த்தத நான் சொல்றேன் நானு. நான் சொல்ல மாட்டேன். நேரடியா பார்த்ததால, அ ஒரு வாரம் நான் கேரளால நின்னு நான் ஒர்க் பண்ணேன் நானு எம்பி எலெக்ஷன்ல. ஸோ அதால சொல்றேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வார சட்டமன்ற எலக்ஷன்ல ஒரு தொகுதி கம்பல்சரி அடிச்சாகணும் நாங்க கேரளால. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா, என்ன ஒரு அச்சத்த உண்டாக்குது அவங்களுக்கு. பிஜேபி காரனுக்கு. இவனுங்க என்னடா இவனுங்க மாநில கட்சியா இருந்தானுங்க. கட்சி அங்கீகாரம் பெற்றானுங்க ஒண்ணு. இன்னைக்கு இது பண்ணிட்டானுங்க. ஸோ அப்படியே டெவலப் அப்படியே கொஞ்சமா அப்படியே ஒரு இந்தி ஸ்டே அ கண்ட்ரி ஃபுல்லா தேசியம் ஃபுல்லா வந்தாலே, தேசிய தலைவர்ன்னு பேர் எடுத்துட்டாங்களே. அந்த ஒரு பயம், அந்த அச்சம். ஸோ இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஆஃப் பண்ணணும். எதனா ஒரு ஒரு விமர்சனம் அவங்க மேல உண்டாக்குனாங்கன்னா, கொஞ்சம் ஜெர்க் ஆவாங்க. ஜெர்க்லாம் ஆக மாட்டாங்க. சீருவாங்க. எல்லாருமே சிறுத்தைங்கங்க. ஒருத்தரும். பார்க்க தான் போறீங்க 2026 எலக்ஷன்ல. பார்ப்போம். பி பிஜேபியா பிஜேபி வெர்சஸ் விசி கேட்டாங்க. விடுதலை சிறுத்தையா? இல்ல பிஜேபியா? பார்த்துடலாம். பானை சின்னமா? இல்ல தாமரை சின்னமான்னு பார்த்துடலாங்க. ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க. சரிங்களா? நன்றி திரு நவீன்குமார் அவர்களே. நன்றி சார்.